டுடே வந்து லாஸ்ட்டாக நடந்த ஓ லெவல் எக்ஸாம் பேப்பர் பார்ப்போம். ஃபைனல் பேப்பர் 2025ஆம் ஆண்டுக்கான பேப்பர். 2026ஆம் ஆண்டு தான் நடந்தது, ஆனால் 2025ஆம் ஆண்டுக்கான பேப்பர். ரைட், எல்லா கொஸ்டினும் இருக்கா பார்ப்போம். முதல் ஃபர்ஸ்ட் 25 கொஸ்டினையும் பார்ப்போம். இறக்குமதி செய்யப்படும் பொருளொன்றின் தொடக்க பெறுமானம் ரூபாய் 60,000 ஆகும். அதற்காக 14% சுங்கவரி தீர்வை அறவிடப்படுகின்றது. சுங்கத்தீர்வை செலுத்திய பின்னர் அப்பொருளின் பெறுமானம் யாது? ஸோ ஒரு பொருளின் தொடக்க பெறுமானம் 60,000. அப்போ அந்த 60,000த்துக்கும் நாங்கள் 14% சுங்கவரி தீர்வை என்ன செய்யணும்? அறவிடுறினம். ஸோ லாஸ்ட்டாக அந்த பொருளுக்கு என்ன பெறுமானம் இருக்க போகுது? அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? சுங்கவரி தீர்வை கண்டு அதோட தொடக்க பெருமானத்தோட என்ன செய்யணும்? அட் பண்ணணும், கூட்டுப்படணும். சுங்கவரி தீர்வு என்று சொல்றது அதான் வரி என்று சொல்றது. அந்த உண்மை பொருளின் பெறுமதியோட அந்த வரி என்ன செய்ய போகுது? கூட்டுப்பட போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சுங்கவரி தீர்வு பார்ப்போம். 14% என்ன? 14% அது நாங்கள் 14×100 தர பொருளின் மொத்த விலையோட 60,000. ஸோ 60,000த்தில் நாங்கள் போட்டு பெருக்குவோம். பெருக்கிட்டோம்னா 100 இல்லைன்னா 100 வெட்டுப்பட்டா 14 இத்தனை வரப்போகுது. 6×4 = 24, 6×4 = 8. ஸோ 8,400 ரூபா. 8,400 தான் இது சுங்கத்தீர்வால் வந்த விலை. விலை என்று சொல்லிடலாம், அது வரி. சுங்கத்தீர்வால் வந்த வரி தான் 8,400. ஸோ அந்த பொருளின் பெருமானம் உண்டு. இப்போ பார்க்கும்போது என்ன நடக்க போகுது? அந்த பொருளின் பெருமானம் 60,000தோட அந்த சுங்கத்தீர்வு என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் கூட்ட போகிறோம். ஸோ 60,000 + 8,400. ஸோ 68,400 தான் இப்போ அந்த பொருளின் விலை. 68,400. ரைட். அப்போ இது சில பேருக்கு குழப்பமாக இருக்கும். ஏன் சுங்கத்தீர்வை ஏன் கூட்டணும்? கழிச்சா என்னண்டு? வரி என்று சொல்றது என்ன செய்யும்? நாங்கள் ஒரு பொருளை வந்து ஒரு வெளிநாட்டிலிருந்து இறக்கினோம்டா அந்த பொருளின் பெருமானம் என்னவா இருக்கும்? 60,000. அப்போ நாங்கள் எந்த நாட்டில் அந்த இறக்குறோமோ அந்த நாடு என்ன செய்ய போகுது? அந்த பொருளின் பெருமானத்தில் 14% சுங்கத்தீர்வை என்ன செய்யுது? அறவிடுது. ஸோ அப்படி செய்யும்போது நாங்கள் என்ன செய்யணும்? சுங்கத்தீர்வின் அந்த பெருமானத்தையும் சேர்த்து தான் என்ன செய்யணும்? நாங்கள் பொருளுக்கு விலையை வைக்க போகிறோம். கடைசியாக நாங்கள் சுங்கத்தீர்வை செலுத்தின பிறகு லாஸ்ட்டாக அந்த பொருளின் விலை எத்தனை இருக்க போகுது? 68,400. 68,400 வரப்போகுது. அதான் என்னது? அந்த பொருளின் கடைசியாக இருக்கிற பெருமானம். ஸோ 68,400 தான் என்னது? 2 அதுன்ற ஆன்சர். ரைட். பார்ப்போம். அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின். தரப்பட்ட உருவில் ஏபிசி ஓர் இருசம பக்கோணி ஆகும். உங்களுக்கு இருசம பக்க முக்கோணி என்று உங்களுக்கு விளங்கிடும். இந்த கோணம் பிஏசி என்ற கோணமும் ஏபிசி என்ற கோணமும் என்னது? ஈக்குவல். ரெண்டு பேர்ட்ட கோணமும் சமன். அதான் இருசம பக்க முக்கோணி. பக்கம் ஏபியானது டிக்கு நீட்டப்பட்டுள்ளது. என்ன படத்தில் அப்படியே தந்திருக்கிறாங்க, வசனத்தில் சொல்றாங்க. பக்கம் ஏபியானது டி வரை ஓகே நீட்டப்பட்டிருக்கு. தரப்பட்ட தகவல்களை கொண்டு ஏசிபின்னு சொல்றது என்ன கோணம்? இந்த கோணம். ஏசிபியின் பருமனை காண்க. ஏசிபியின் பருமனை காண்க. இது உங்களுக்கு தெரியும். இது வந்து 130. இந்த நேர்கோட்டை எடுத்து பாருங்க. இந்த நேர்கோடு உங்களுக்கு தெரியும் 180 பாகம். ஸோ இங்கே இருக்கிறது 130. மிச்சம் எத்தனை இருக்க போறாரு? வேற ஒரு 50 தான் இருக்க போறார். அப்பதான் 50ஐயும் 130ஐயும் கூட்டினா 180 வரப்போகுது. ஸோ இவர் 50. இது 50 உங்களுக்கு தெரியும். இவரும் எத்தனை? 50. வெறும் 50. இனி உங்களுக்கு தெரியும்
ஒரு முக்கோணையின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180. ஸோ இந்த 50 இந்த 50 கூட்டும் போது எத்தனை வந்துட்டு 100 வந்துட்டு. அப்ப மேலே இருக்கிற அந்த கோணம் ஒரு 80 மட்டும்தான் வரப்போகுது. இது நாங்கள் ஸ்டெப்பின் படி செய்யணுமெண்டா, ஸ்டெப்பின் படி செய்கிறேன்டா நான் என்ன செய்கிறேன், இந்த கோணம் எனக்கு தெரியாது, இவரை என்ன வைக்கிறேன் எக்ஸ் என்று வச்சுக்கொள்கிறேன். ஸ்டெப்பின் படி செய்கிறேன்டா, இவர் வந்து எக்ஸ், இவர் எக்ஸ் என்றா இவரும் என்ன, இவரும் ஒரு எக்ஸ், இவரை நான் வச்சுக்கொள்கிறேன், இவரை y என்று வச்சுக்கொள்கிறேன். இப்போ நான் முதலாவது எக்ஸை காண போகிறேன். ஸோ எக்ஸையும் எக்ஸ் ப்ளஸ் 130 கூட்டினா உங்களுக்கு தெரியும் எத்தனை நேர்கோணத்தின் கூட்டுத்தொகை 180 வரப்போகுது. 180. ஸோ இப்போ 130 அங்கே கழிச்சு விட்டீங்கன்றா எத்தனை வரப்போகுது, அது 50 பாகை. சரியோ? இப்போ எக்ஸ் 50 பாகை வந்துட்டு. இனி பாருங்க, ஒரு முக்கோணங்களின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை எத்தனை 180. ஸோ எக்ஸ் அடுத்த எக்ஸையும் சக வையையும் கூட்டினாத்தான் எத்தனை வரப்போகுது 180 வரும். 180 வரப்போகுது. ரைட். அப்போ இதில் கொண்டு போட்டு விடுங்கோ. எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 50 போட போகிறீங்க. சரி, என்ன ஒரு 50 அங்கால ஒரு வை சக வை 50 சக வை ஈக்குவல் எத்தனை 180. இதுதான் ஸ்டெப். மெல்லமா செய்கிறேன்டா ஸ்டெப்பின் படி இதுதான். இது விளங்காதாக்களுக்கு ஈஸியாக விளங்கும். ஸோ 50 50 100 அங்கே கொண்டு கழிச்சு விட்டோம்டா வேணுமெண்டா அதை நான் கூட்டி போடுறேன். ஒரு ஸ்டெப்பில் கூட்டி போட்டு விட்றேன். 100 சகவை ஈக்குவல் டு 180. பாருங்க, ஈஸியாக விளங்கும். இப்போ வையை கொண்டே நீங்கள் 100 கொண்டு அங்கே கழிச்சு விட்டீங்கண்டா உங்களுக்கு வர வேண்டிய ஆன்சர் y ஈக்குவல் டு எத்தனை வரப்போகுது 80 பாகை. 80 பாகை. அவ்வளோதான். ரைட். அடுத்தது பார்ப்போம். தீர்க்க. இது ஒரு என்னது, இடப்பக்கம் பின்னம் இருக்குது, வலை பக்கமும் ஒரு பின்னத்தின் பெருமானம் இருக்குது. ஸோ இதை வந்து தீர்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம், பொமசி பார்க்க போகிறோம். சில பேருக்கு பொமசி குழம்பும். பொமசி பார்க்கும்போது இப்படி பாருங்க, முதல்ல பாருங்க எக்ஸை விடுங்கோ, முன்னுக்கு ஒரு 1 இருக்குது, ஒரு 2 இருக்குது. ஸோ என்ன பொமசி 2 தான் பொமசி. அடுத்தது இப்போ எக்ஸை பாருங்க, இங்கேயும் ஒரு எக்ஸாக இருக்குது, இங்கேயும் ஒரு எக்ஸாக இருக்க போகுது. ஸோ பொமசி என்ன வரப்போகுது, எக்ஸ் தான் வரப்போகுது. என்ன எது அது கூடிய தடவை இருக்குதோ அதுதான் வரப்போகுது. என்ன உதாரணத்துக்கு இங்கே 2x வர்க்கம் இருந்ததுண்டா 1 பார்க்க போறீங்க, இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ 2 வரப்போகுது. இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் வர்க்கம் இருக்குது. ஸோ இங்கே என்ன வந்துடும் 10x வர்க்கம் வந்துடும் பொமசி. ரைட். அப்போ 10x இனி என்ன செய்ய போகிறோம், 10xக்குள்ள எக்ஸ் எத்தனை முறைன்னு பார்க்க போகிறோம். 10xக்குள்ள எக்ஸ் எத்தனை முறை 2 முறை. ஸோ 2 தர 4 மைனஸ் மேலே என்ன பிறகு மேலே இருக்கிற 5 10xக்குள்ள 10x எத்தனை முறை ஒரு முறை சமன் 1/8. இனி பாருங்கோ மேலே எத்தனை வர போகுது 8 மைனஸ் 5 கீழே 2x ஈக்குவல் டு 1/8. ஸோ இனி மேலே வரப்போகிறது 3/2x. என்ன 3/2x ஈக்குவல் டு 1/8. நீ என்ன செய்யுங்க, இனி இந்த 2ஐயும் இந்த 8ஐயும் வெட்டலாம். ஸோ அப்படி அதுவும் வெட்ட தெரியாத ஆக்களுக்கு என்ன செய்யலாம், இனி குறுக்க பெருக்குவோம். 3 8 பெருக்கும் இந்த இடத்துல பாருங்க, 3 தர 8 பெருக்க போகுது, 3 தர 8 ஈக்குவல் டு 1 தர 2x. இதுதான் நல்லபடியாக விளக்கமாக சொல்கிறேன். உங்களுக்கு இப்படி பெருக்கமாக போடுறதெல்லாம் தெரியுமாட்டா நீங்கள் கொஞ்சம் நேரடியாக எழுதி கொள்ளுங்க. தெரியாதாக்கள் இதை பார்த்து விளங்கி கொள்ளுவோம். இன்னித்தனை வரப்போகுது 10x ஈக்குவல் டு 24. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எத்தனை வரப்போகுது 12. இப்போ இந்த பின்னத்தை கூட்டுறதுக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்குது. அப்படி இல்லாட்டி என்ன ஒரு ஐடியாவும் இருக்குது பாருங்க. என்ன இருக்குது 4x மைனஸ்
5 2 எக்ஸ் ஈக்குவல் டு எத்தனை இருக்குது 1 எக்ஸ். இவருக்கு என்ன ஐடியா செய்யறா கீழே பாருங்கோ சில பேருக்கு பொமசி காண கஷ்டமா இருக்கும் பொமசி கண்டுபிடிக்க இல்லாம போயிடும். அப்ப இதுல பாருங்க பொமசி 10 எக்ஸ். அப்ப நான் என்ன செய்யறேன் இவரையும் ஒரே அடிக்கு மாத்த போறேன். ஏன்னா எக்ஸ் என்ன 2x மாத்த போறேன். எக்ஸை 2x மாத்த போறோம்டா இவர் என்ன செய்யலாம் நீங்கள் மேலேங்கிலேயும் ஒரு 2ஆல பெருக்கி விடலாம். இவர் ஒரு 2ஆல பெருக்கும் இவரையும் ஒரு 2ஆல பெருக்கி விடும். பாருங்க இப்படி நீங்க பெருக்கி கொள்ளலாம். பெருக்கி விட்டீங்கன்னா மேலே எத்தனை 8 கீழே 2xே வந்துட்டு. ஸோ ஒரே அடி இருந்ததுண்டா உங்களுக்கு என்னது பொமசி எடுக்கிறது ஈஸி. பொமசி எடுக்கிறது ஈஸி. ஸோ 1 8 இப்போ 2x இருந்ததுண்டா என்னது பொமசி அதே பொமசி தான் 10x. மேலே 8 - 5 8 - 5 இது ஈஸி. அப்படியே கழிச்சு விட்றதான் மேலே. எல்லாத்துக்கும் இப்படி பெருக்கி செய்யலாமான்னு பார்த்தா இல்லை சில கேள்விகளுக்கு மட்டும்தான் பொருந்தும். ரைட். இனி 3 10x அதே தானே முதல் செஞ்ச மாதிரி அப்படியே வந்திருக்கு 1 x 8. ஸோ இன்னும் குறுக்க பெருக்கி விடுவோம் 2x = 24 x = 12 வரப்போகுது. ஸோ இதில் கொஞ்சம் ஸ்டெப்புகள் கூடவாக இருக்கலாம். நீங்கள் சுருக்கி உங்களுக்கு ஈஸியானது மாதிரி செய்யுங்க. இது எல்லாருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி செஞ்சிருக்கு. x = 12 வரப்போகுது. இது பெரிய விஷயம் இல்லை. இது என்னது அப்படியே குறுக்க பெருக்கி போடுறதுதான். குறுக்க பெருக்கி சமனுக்கு இடப்பக்கம் உண்டா போடுறது சமனுக்கு பலப்பக்கம் உண்டா போடுறது அவ்வளோதான். ரைட். அடுத்தது √30 முதலாம் அண்ணளவாக்கத்தை காண்க. இப்போ √30க்கு என்ன பெருமானம் வரப்போகுது என்ன? ரைட் பார்ப்போம். இதை பாருங்கோ எங்களுக்கு ஏற்கனவே ஒரு பெருமானம் தந்திருக்கான் சாடை என்று தந்து 5.4 முழுவதின் வர்க்கம் என்ன தந்துக்கிறான் 29.1. அப்போ எங்களுக்கு விளங்கிடும் 30 பெருமானம் கிட்டத்தட்ட 29.6 கிட்ட வருது. ஸோ அப்போ எங்களுக்கு 5.4 ஆன்சரை வர சான்ஸ் இருக்கு. 5.4 ஆன்சர் என்ன இருக்கு வர சான்ஸ் இருக்குது. அப்போ இனி அடுத்தது ஒருக்கா பார்ப்போம். 5.5 ஒருக்கா பார்க்குறது 5.5 வர்க்கத்தை ஒருக்கா செக் பண்ணி பார்க்குறது. 5.5 வர்க்கத்தை ஒருக்கா செக் பண்ணி பார்த்தோம்னா பெருக்க போகிறோமே சில பெருக்குவோம் 55 ஃபஸ்ட்டு பெருக்கிறது 55 பெருக்கிறது. ரைட். பெருக்கணும் எத்தனை வர போகுது 5 5 25 5 2 மிச்சம் 5 5 25 27. திருப்பி மஞ்சளை பெருக்கணும்னா அதே தான் வரப்போகுது 5 7 2 கூட்டி விடுவோம் 5 இது 12 2 ஒரு மிச்சம் 7 2 9 10 சரி ஒரு மிச்சம் 3. இப்போ பாருங்க தசத்தை குத்த போகிறோம். முழுவதின் வர்க்கம் பண்ணா இதில் எத்தனை தசம் வந்துடும் 2 தசம் இருக்கு வேணே. அதாவது இது நீங்கள் இப்படி யோசிக்கலாம் -5 தர -5ண்டா ஒரு 5.5 என்ன இருக்குது இங்கே ஒரு 5.5 ஒரு தசம் இருக்குது ஒரு தானம் முன்னுக்கு இருக்குது. அது மாதிரி அடுத்த 5.5 என்ன ஒரு தானம் முன்னுக்கு இருக்குது. அப்போ டோட்டலாக தசத்துக்கு அங்கால 2 தானம் இருக்குது என்ன தசத்துக்கு அங்கால 2 தானம் இருக்குது. அப்போ நீங்கள் இதில் இருந்து கொண்டு ஒரு தானம் 2 தானம் குத்த போறீங்க. குத்தினீங்கண்டா 5.5 பெருமானம் உங்களுக்கு 30.25 வந்திருக்கு. 30.25. ரைட். அப்போ ஒரு 30.25 வந்திருக்கேன்டா பாருங்க 30 கிட்ட எது நெருங்கி இருக்குது. அதாவது 2.16 யோசிச்சு பாருங்க அது 30 வரணும் மாட்டா மிச்சம் எத்தனை கூட்டு போடணும் 0. எவ்வளோ வித்தியாசம் வந்து பார்க்குறது 30ல இருந்து இதை கழிச்சிங்கன்னா இவரில் இருக்கிற வித்தியாசம் வந்து 4 அங்கே எத்தனை வர போகுது 8 தான் வித்தியாசம். தசம் 8 4 வித்தியாசம். இதில் என்ன வித்தியாசம் இதில் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 30 விட தசம் 2 தான் என்னது கூட. ஸோ எங்களுக்கு வர வேண்டிய ஆன்சரை இது பெரிய வித்தியாசம் 0.8 4. அப்போ இவர் பொருந்த மாட்டேன். ஸோ அப்போ எங்களுக்கு பொருந்த வேண்டிய ஆன்சராக இவர் தான் பொருந்த போகிறார்.
30.25. அப்போ 30.25 அது யாருடைய வர்க்கம் எடுத்து நாங்கள் 5.5 வர்க்கம். அப்போ நாங்கள் 5.5 வர்க்கத்தை நாங்கள் என்ன எடுக்க போகிறோம்? அவர் நாங்கள் அதாவது இப்படி √30 பதிலாக நாங்கள் யாரை போடலாம்? 5.5 வர்க்கத்தையே போட்டு விடலாம். வர்க்கம் மூலம் 30 பெருமானம் 5.5 3 வர்க்கத்தை தான் வருது. ஸோ வர்க்கமும் வர்க்கம் மூலமும் இல்லாமல் போனாருண்டா என்ன வர போறார்? 5.5. விளங்கிருக்கா? எங்களுக்கு வர ஆன்சர் என்னது? 5.5 தான் வருது ஆன்சர். ஸோ இதில் பார்க்குறது அவனேக்கினே சொல்லிட்டான் 5.4 முழு வர்க்கம் 29.1 இருக்குதான். அப்போ நாங்கள் அவர் 29 கிட்டத்தட்ட 30 கிட்ட வந்துட்டார். அப்போ என்ன முண்டா கூட்டி பார்க்குறது 5.5 பார்க்குறது. 5.5 பார்த்தோம்னா எங்கே வரார் அவர்? 30.25 வர. அப்போ 29.1 விட 29.1 விட 30.25 என்று சொல்றது 30க்கு கிட்ட இருக்குது. அதில் இருக்கிற வித்தியாசம் சதவீதம் 8 இதில் இருக்கிற வித்தியாசம் சதவீதம் 25 மட்டும். ஸோ 30 கிட்ட இருக்கிற நம்பர் எது? 30.25 தான் இருக்குது 30க்கு கிட்ட. ஸோ அவற்ற ஆன்சரை நாங்கள் என்ன எடுக்க போகிறோம்? அப்போ 30 பெருமானத்தை நாங்கள் 5.5 முழு வர்க்கம் என்று எடுப்போம். ஸோ இந்த 30 பல நாங்கள் வந்து போட்டோம்டா 5.5 முழு வர்க்கத்தை போட்டோம்டா எங்களோட ஆன்சர் 5.5. சரியா? 5.5 வந்து ரைட். பாப்பா அடுத்தது. ஒரு வெறும் தொட்டியில் பொருத்தப்பட்டுள்ள குழாயினூடாக நீர் பாயும் வீதம் 28 லிட்டர் பெர் நிமிடம். இப்போ இது என்ன சொல்லுதுண்டா ஒரு நிமிடத்திற்கு 28 லிட்டர். ஒரு நிமிடத்துக்கு என்ன? ஒரு நிமிடத்திற்கு வந்து ஒரு நிமிடத்துக்கு 28 லிட்டர் வந்து அந்த குழாயால் பாயும். சரியா? அப்போ இப்படி வைங்க ஒரு என்னது ஒரு தொட்டி ஒன்று கிடாக்கு தொட்டி. இதில் ஒரு டேப் ஒன்று கொண்டு வைங்க. இதில் ஒரு டேப் ஒன்று இருக்குது, ஒரு பைப் ஒன்று இருக்குது. இந்த பைப்பால் தண்ணி பாயிற வீதம் ஒரு நிமிஷத்துக்கு என்ன? ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ பாயும்? 28 லிட்டர். ஒரு நிமிஷத்துக்கு 28 லிட்டர்ண்டா 2 நிமிஷத்துக்கு எத்தனை லிட்டர் பாயும்? 56 லிட்டர் பாயும். அப்போ அப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போகலாம். அப்போ அதுதான் இந்த இவர் சொல்றது கீழே இருக்கிறவர் 28 லிட்டர் கீழே ஒரு இப்படி ஒரு சரிவு கொண்டு போட்டு நிமிடம் கொண்டு இருந்ததுண்டா இதை நாங்கள் சொல்லுவோம் ஒரு நிமிடத்திற்கு 28 லிட்டர். ஒரு நிமிடத்திற்கு 28 லிட்டர். இதே மாதிரி இப்படி ரெண்டு வைங்கவன் சுமார் 5 வைங்கவன் 5 இல்லாட்டி 1 வைங்க 1 2 லிட்டர் கீழே இப்படி ஒரு செகண்ட் தந்தாங்கண்டா. ஒரு செகண்ட் தந்தா எப்படி இருக்கும்? ஒரு செகண்டுக்கு 2 லிட்டர். ஒரு செகண்டுக்கு 2 லிட்டர்ன்ற தண்ணி பாயாது. ஆனால் சும்மா கணக்கும்படி நாங்கள் எடுத்தோம்டா வர இப்படி தான் நாங்கள் பார்ப்போம். இதில் இருந்து கொண்டு ஒரு செகண்டுக்கு 2 லிட்டர் தண்ணீர் பாயும். அதுதான் அதோட அர்த்தம். அப்போ ஒரு நிமிடத்துக்கு 28 லிட்டர். விளங்காதாக்களுக்கு தான் நான் அப்படி மெல்ல மெல்லமாக ஸ்லோவாக சொல்கிறேன். ரைட். அப்போ பார்ப்போம். அது தொட்டியின் கொள்ளளவு எத்தனாம்? 112 லிட்டர். அப்போ 112 லிட்டர் தண்ணீரை இதுக்குள்ள ஊற்றினா தான் இந்த தொட்டிக்குள்ள என்ன செய்வேன்? நிரம்பும். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 28 லிட்டர், 2 நிமிஷத்துக்கு 56 லிட்டர். அப்படி எத்தனை நிமிஷம் வரும்போது 112 லிட்டர் வந்துடும்? அதைத்தான் இப்போ கேட்குறாங்க. ஸோ நான் பார்ப்ப பாருங்கோ. ஒரு நிமிடத்துக்கு 28 லிட்டர்ண்டா மொத்தம் எத்தனை? 112 லிட்டர். அப்போ நான் என்ன செய்கிறேன் பாருங்கோ. மொத்த லிட்டர் 112 லிட்டரை நான் ஆறால பிரித்து விட்றேன்? 28 லிட்டரால் பிரித்து விட்றேன். பிரித்து விட்டால் உங்களுக்கு என்ன வந்துடும்? இவர் எத்தனை நிமிஷம் எடுப்பாருண்டு வந்துடும் தானே? எத்தனை நிமிஷம் எடுப்பாருண்டு இது வந்துடும். ஸோ இதில் நீங்கள் 112 28 பிரித்து விட்டீங்கன்னா எத்தனை வரப்போகுது? 4 வரும். என்ன 4 32 4 தான் இதில் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு வாரது 4 நிமிஷம். பிரித்து பாருங்க. 4 நிமிஷம். ஒரு நிமிடம் சரியாக தான் வரும் பாருங்க.
ஒரு நிமிஷத்துக்கு 28 லிட்டர், ஒரு நிமிஷத்துக்கு வந்து 28 லிட்டர். அடுத்தது 2 நிமிஷத்துக்கு 56 லிட்டர். அப்படி 28 கூட்ட முடியாது என்னென்ன. அது மாதிரி 3 நிமிஷத்துக்கு வந்து 28 கூட்டி விட்டோம்னா எத்தனை வரும்? 4 5 2 7 8 84 லிட்டர். திருப்பி 4 நிமிஷத்துக்கு பார்த்தோம்னா திருப்பி ஒரு 28 கூட்டினோம்னா எத்தனை வந்துடும்? 112 லிட்டர். அப்போ சரியாக தான் வருது. அப்போ அதை விளங்கிடணும். நாங்கள் மொத்த லிட்டரால் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை லிட்டர் பாயுதோ அதால் பிரித்து விட்டோம்டா எங்களுக்கு 4 நிமிஷம். 4 நிமிஷம் என்று வரப்போகுது. சரி, அடுத்தது தரப்பட்ட உருவில் ஏபிசிடி ஆகியன ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் மீது உள்ள 4 புள்ளிகள் ஆகும். பாருங்கோ, வட்டத்தின் மீது உள்ள 4 புள்ளிகளண்டா உடனே வேறு உங்களுக்கு தெரிஞ்சிருமே ஒரு என்னது ஒரு வட்ட நாட்பக்கல் விளங்கிருக்கா? இது என்னது ஒரு வட்ட நாட்பக்கல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எது வட்ட நாட்பக்கல்? பாருங்கோ, ஏடி இவர் ஏடிசிபி இல்லாட்டி ஏபிசிடி இவர் ஒரு வட்ட நாட்பக்கல். வட்ட நாட்பக்கல்ண்டா உங்களுக்கு ஒரு காரண பெயர். வட்ட நாட்பக்கல்ண்டா என்ன? வட்டத்துள்ள இருக்கிற நாட்பக்கல். இப்போ நாட்பக்கலுக்கு 3 முனை இருக்க போகுது என்ன? சாரி, 3ல் 4 முனை இருக்க போகுது. அந்த 4 முனையும் என்ன செய்யணும்? அந்த வட்டத்தின் பரிதில முட்டி இருக்கும். அப்பதான் நீங்க அவரை சொல்லுவீங்க வட்ட நாட்பக்கல் உண்டு. இந்த இதுதான் உண்மை ஒரு வட்ட நாட்பக்கல். பிறகு இப்படி சொல்லக்கூடாது. எப்படி? இதில் ஒரு முனை முட்டுது, இதில் ஒரு முனை முட்டுது, 2 3, இதில் ஒரு முனையை முட்டி விடுறது 4. பிறகு இவரை வந்து சொல்லக்கூடாது இது ஒரு வட்ட நாட்பக்கல் உண்டு. வட்ட நாட்பக்கல்ண்டா வட்டத்துக்கு உள்ள இருக்கிற நாட்பக்கல் இல்லை, அது இல்லை பரவிளக்கணம். வட்ட நாட்பக்கல்ண்டா வட்டத்தின் பரிதியிலேயே 4 அந்த முனையும் என்ன செய்யணும்? முட்டுப்படணும். அதுதான் வட்ட நாட்பக்கல். அப்போ எங்களுக்கு ஏபிசிடி என்று சொல்றது ஒரு வட்ட நாட்பக்கல். ரைட். அடுத்தது தரப்பட்டுள்ள தகவல்களை கொண்டு ஏடிசியின் பருமனை காண்க. இந்த கோணத்தை காணட்டுமா அவதான் கேட்குறாங்க. இந்த கோணம் ரைட், இந்த கோணத்தை காணட்டுமா தெரியும். பாருங்கோ, ரைட், படிய பார்த்துக்கொள்ளுங்கோ. இது வந்து மையம், வட்டத்தின் மையம். நான் என்ன செய்கிறேன்? வட்டத்தின் மையம்ண்டா நான் இப்படி ஒரு விட்டம் ஒன்று விடுறேன். பாருங்க, இப்படி ஒரு இது விட்டம் இல்லை, ஒரு நான் என்ன இது ஒரு நான் ஒன்று விடுறேன். அந்த நானை கொண்டு என்ன செய்கிறேன்? மையத்தில் இப்படி ஒரு முக்கோணம் ஒன்று விடுறேன். அதே நானை அடியாக கொண்டு என்ன செய்கிறேன்? பரிதியில் இப்படி நினைச்சு விடுறேன். படியாக பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு நானண்டு விடுறேன் வட்டத்துக்கு, அந்த நாணில இருந்து கொண்டு மையத்தில் ஒரு என்ன செய்கிறேன்? ஒரு கோணம் ஒன்று எதிரமைக்கிறேன். அதே மாதிரி அதே நானை கொண்டு போய் என்ன செய்கிறேன்? பரிதியில் ஒரு கோணத்தை எதிரமைக்கிறேன். ஸோ இவருக்கு ஒரு வரைவிலக்கணம் ஒன்று இருக்குது. பொது நாணிலிருந்து மையத்தில் எதிரமைக்கும் கோணம், மையத்தில் எதிரமைக்கும் கோணம் என்றா இவர் நான் வையிட்டு வைக்கிறேன். இந்த மையத்தில் எதிரமைக்கும் கோணம் அதே நாணிலிருந்து பரிதியில் எதிரமைக்கும் கோணத்தின் 2 மடங்கு. ஸோ மேலே இருக்கிற வந்து வையண்டு வச்சிங்கண்டா கீழே இருக்கிறவர் எத்தனை? 2y. அதைத்தான் இந்த தேட்டம் சொல்லுது. ஒரு பொது நாணிலிருந்து மையத்தில் எதிரமைக்கும் கோணம் பரிதியில் எதிரமைக்கும் கோணத்தின் 2 மடங்கு. ஸோ இப்போ பாருங்க, இது வந்து இவர் வந்து உங்களுக்கு ஒரு 55 பாகை இல்லை, ஒரு சும்மா வைக்கிறேன். இது ஒரு 60 பாகைண்டா இந்த கோணம் என்னென்னு வரும் நினைக்கிறீங்க? இந்த கோணம் வந்து படத்தில் குறுக்கி தள்ளுறேன், புரிங்குவார் ஈஸியாக உங்களுக்கு சொல்கிறேன். ரைட், இந்த கோணம் வந்து உங்களுக்கு ஒரு 60 பாகைண்டா இந்த மையத்தில் எதிரமைச்ச கோணம் எத்தனை வகையா இருக்கும்? இவர் 120 பாகையா இருக்கும். அதைத்தான் இந்த தேட்டம் சொல்லுது. 120 பாகை, அதில் 2 மடங்கு. ரைட், இப்போ அதை வைத்து கொண்டு தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இந்த கேள்வி நாங்கள் ரைவ் பண்ண போகிறோம். ரைட், இந்த கேள்வி பார்த்தோம்னா பாருங்கோ,
இது இங்கே பாருங்கோ இங்கே இது இங்கே பேரை தேடக்கூடாது இங்கடா பொது நாணய காணையிலண்டு இங்கே பாருங்கோ பொது நாள் இருக்குது இதான் பொது நாள். பொது நாள் உங்களுக்கு குறி தரையில ஆனா இவர் தான் பொது நாள் பாருங்க. பொது நாளில இருந்து ஒரு மையத்தில் ஒரு கோணம் எதிரமைச்சிருக்குது. அதே பொது நாளில இருந்து பரிதியில் ஒரு கோணம் எதிரமைச்சிருக்குது. அப்ப என்ன நடக்க போகுது? இவர் 110 இவர் எத்தனை பாகம் இருப்பார்? அரைவாசியா இருக்க போறார். மறுதலியா பார்க்கலாம். இந்த கோணத்தை 2ஆல பெருக்கினா தான் 110 வருமண்டா. 110 அரைவாசி தானே ஏபிசி. அப்ப நீங்க வேணுமெண்டா இந்த ஏபிசி எத்தனை பாக? 55 பாகை. பாருங்க 55 2 மடங்கு தான் 110. ஸோ இவர் 55 பாகைன்னு வந்து. இனி பாருங்க பட்ட நாட்பாக்கள். பட்ட நாட்பாக்களை பற்றி ஒருக்கா சொல்றேன். பட்ட நாட்பாக்கள் இப்போ உங்களுக்கு நான் இப்போ சொல்லிட்டேன். என்னது பட்ட நாட்பாக்கள்ண்டா? பட்டத்தின் அந்த சாரி நாட்பாக்கள்ண்ட இருக்கிற 4 முனையம் பரிதியில் முட்டோணும். இது ஒரு பட்ட நாட்பாக்கள். ரைட். பட்ட நாட்பாக்கத்தில் நாங்கள் கோணம் எப்படி பார்க்குறோம்டா? இந்த கோணம் இந்த கோணம் எதிரெதிர் கோணங்களை கூட்டினோம்டா 2 பேர்டையும் கூட்டுத்தொகை 180 பேர். 180. அவரை நாங்கள் சொல்லுவோம் என்னது? மிக நிரப்பி என்று சொல்லுவோம். நிரப்பி என்றா 90 பாகை, மிக நிரப்பி என்றா 180 பாகை என்று சொல்லுவோம். ஸோ வட்ட நாட்பாக்களின் எதிரெதிர் கோணங்களை கூட்டும்போது எத்தனை வரும்? மிகை நிரப்பி கோணம் பெறப்படும். மிகை நிரப்பி கோணம் என்றா 180 பாகை. ஸோ அதை வைத்துக்கொண்டு தான் இப்போ யாரை காண போகிறோம் நாங்கள்? எங்கட ஏடிசி. இப்போ பாருங்க, நான் ஏடிசிக்கு நான் எழுதுகிறேன். பட்ட நாட்பாக்கள் தேட்டத்தை யூஸ் பண்ணி ஏடிசி சில பேருக்கு எதிரெதிர் கோணம் என்றாலே சில பேருக்கு தெரியாது. என்ன எதிரெதிர் கோணம் என்றா எதென்றே சில பேருக்கு தெரியாமல் போயிடும். எதிரெதிர் கோணம் என்று சொல்றது என்ன? இவருக்கு எதிராக இருக்கிற கோணம் இவர், இந்த கோணத்துக்கு எதிராக இருக்கிற கோணம் இந்த கோணம். என்ன நான் பாருங்க இப்படி கொடுக்குறேன்னா இதுதான் எதிரெதிர் கோணங்கள். சரியோ? ரைட். அப்ப இப்ப எங்கட கேள்வியில இருக்கிற வட்ட நாட்பாக்கள் என்ற எதிரெதிர் கோணங்கள் என்னது? ஏடிசிஎம். அடுத்த எதிர்கோணம் என்னது? உங்களுக்கு என்ன பிளாங்கோணம் பண்ணபடியே பாருங்க, என்ன கொஞ்சம் ஈஸியாக எழுதுகிறேன். அடுத்த எதிர்கோணம் ஏபிசி. இந்த 2 கோணத்தையும் கூட்டினா உங்களுக்கு எத்தனை வரணும்? வட்ட நாட்பாக்கள் திட்டத்தின்படி 180 பாகை. நீ பாருங்க, உங்களுக்கு கேட்ட கேள்வி ஏடிசி ஏபிசி என்று சொல்றது 55 பாகை. இது வந்து 55 பாகை ஈக்குவல் டு 180. ஸோ 180 அப்புறம் நீங்கள் கழிச்சு விட்டீங்கண்டா உங்களுக்கு ஏடிசி ஈக்குவல் டு எத்தனை வரப்போகுது? 125 பாகை. 125 பாகைன்னு வந்திருக்கு. ஸோ ஏடிசி என்று சொல்றது 125 பாகை. ரைட். அடுத்தது, ஒரு சோதனையில் மாணவர் குழு ஒன்று பெற்ற புள்ளிகளை கொண்டு வரையப்பட்ட ஒரு வலையுறு வரையமும் ஒரு பூரணமற்ற மீடுரன் பல்கோணியும் இங்கு காட்டப்பட்டுள்ளது. ரைட். மீடுரன் பல்கோணியை பூரணப்படுத்துக. அப்ப மீடுரன் பல்கோணியை பூரணப்படுத்துகண்டா உங்களுக்கு பாருங்கோ எங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது? 5. இது வந்து நடுப்புள்ளியா வரும். இது ஒரு 5லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது. 5லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கண்டா அப்ப லாஸ்ட் எங்க முடிய போகுது? எங்களுக்கு 65 முடிய போகுது. என்ன 65 முடிய போகுது. சரியோ? இப்போ இதில் இருக்கிறது என்ன செய்யும்? ஒரு நடுப்புள்ளியா இணைக்க வேண்டியதுதான். இதில் இருக்கிற நடுப்புள்ளி எத்தனை? 50. ஸோ இதில் இருந்து கொண்டு அடுத்த நடுப்புள்ளி இங்கே வரப்போகுது. இதில் இருந்து கொண்டு அடுத்த நடுப்புள்ளி எங்கே வரப்போகுது? இங்கே 65 வரப்போகுது. அடுத்த நடுப்புள்ளி வந்து 65 வந்து நாங்கள் இணைக்க போகிறோம். ரைட். பின்வரும் அட்சர கணித உறுப்புகளின் பொது மடங்குள் சிறியதை காண்க. பொது மடங்குள் சிறியதென்றா என்ன வரப்போகுது? பொமசியன. அதைத்தான் பொது மடங்கில் சிறியது பொமசியை தான் கேட்குறாங்க. இந்த பொமசி எப்படி காண போகிறோம்டா நாங்கள் பாருங்க 3x இருக்குது. 3x நாங்கள் எழுதி கொள்ளலாம் 3 தர x. என்ன 3 தர x.
அதாவது முதன்மை எண்களின் பெருக்கமாக எழுத வேணும். அடுத்தது அடுத்தது RXYல பார்த்தீங்கன்னா என்ன எழுதலாம்? முதன்மை எண்களின் பெருக்கம் வேண்டாம், முதலாவது டெண்டை போடுவோம். 2 தர 3 என்று எழுதி கொள்ளலாம். 6 2 தர 3 தர எக்ஸ் தர வை என்று வரப்போகுது. அடுத்தது 4x வர்க்கம். 4x வர்க்கம் வேண்டா திருப்பி 4 என்ன எழுதலாம்? 2 தர 2 தர 2. எக்ஸ் வர்க்கத்தை என்ன எழுத போறோம்? எக்ஸ் தர எக்ஸ். இல்லாட்டி அவர் எக்ஸ் வர்க்கம் மட்டும் போட்டாலும் பிரச்சனை இல்லை. எக்ஸ் தர எக்ஸ். அடுத்தது என்ன இருக்குது? ஒரு y இருக்குது. இப்போ உலகத்தினை பொமசி எப்படி பார்க்க போறோம்டா பாருங்க. முதலாவதுல 3 ஒன்று தான் இருக்குது. 3 1 எக்ஸுக்கு மெத்தின இருக்குது 1 தான் இருக்குது. ரெண்டாவதுல என்ன இருக்குது? 2 வந்து ஒருக்கா இருக்குது. ஸோ 1 தர 3 என்ன இருக்குது? ஒருக்கா தான் இருக்குது. தர எக்ஸி மெத்தின இருக்குது ஒருக்கா இருக்குது. வையும் ஒருக்கா தான் இருக்குது. எல்லாம் ஒரு தடவை தான் இருக்குது. மூன்றாவதுல பார்த்தீங்கன்னா 2 தடவை இருக்குது. ஸோ 2 ரெண்டாம் அடுக்கு தர எக்ஸ் எத்தனை இருக்குது? அதுவும் 2 தான் இருக்குது. ஸோ எக்ஸ் வர்க்கம் தர வையினுடைய ஓராம் அடுக்கு. இப்போ பொமசி பார்க்க போறோம்டா முதல்ல பாருங்க, எல்லா 3 பேர்லையும் 2 இருக்குது. 2 எது கூட இருக்குது? 2னுடைய 2ஆம் அடுக்கு தான் கூட. ஸோ 2னுடைய 2ஆம் அடுக்கு வரப்போகுது பொமசிக்கு. தர அடுத்த 3 பார்த்தோம்டா 3 பேர்லையும் 3 ஒரு தடவை தான் கூட இருக்குது. ஸோ அது 3 1 தர 3 பேர்லையும் பாருங்க எக்ஸுக்கு எத்தனை அடுக்கு கூட இருக்குது? எக்ஸினுடைய வர்க்கம். அப்போ எக்ஸினுடைய வர்க்கம் தர அடுத்தது வையும் ஒரு தடவை தான் இருக்குது. அது வையினுடைய ஒரு ஆம். ஸோ இவர் 4 தர 3 12 எக்ஸ் வர்க்கம் வை. சரியா? 12 எக்ஸ் வர்க்கம் வை என்று வரப்போகுது. சரியோ? ரைட். அடுத்தது உருவில் தரப்பட்டுள்ள வட்டத்தின் விட்டம் BD-யானது ஈயிற்கு நீட்டப்பட்டுள்ளது. இந்த BD என்று சொல்றது ஈ வரைக்கும் நீட்டப்பட்டுள்ளது. ஓகே. தரப்பட்டுள்ள தகவல்களை பயன்படுத்தி CDEயின் பருமனை காண்க. CDE இந்த கோணத்தை தான் கேட்குறாங்க. ஸோ இதில் பாருங்க ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னண்டா சிலது கொஞ்சம் சொல்லிக்கொள்றேன். இது ஒரு பொது நாள். பாருங்க இங்கே ஒரு பொது நாள். இந்த பொது நாணில் இருந்து கொண்டு ஒரு பரிதியில் ஒரு கோணத்தை எதிரமைக்கிறேன்னு வைங்க. அதே பொது நாணை வைத்துக்கொண்டு நீங்கள் பரிதியில் எத்தனை கோணம் அமைத்தாலும் அந்த எதிரமைத்த கோணங்கள் பெருமானம் என்ன வரைக்கும் நினைக்கிறீங்க? சமனா இருக்கும். இவர் இந்த கோணம் இந்த கோணம் இந்த கோணம் எல்லாம் வந்து ஈக்குவலா இருக்கும். சரியோ? அடுத்தது இப்போ வேற சொல்லுவோம் துண்ட கோணங்கள் சமன். என்ன துண்ட கோணம் வந்து சமன். அடுத்தது என்ன முண்டு இருக்குது? விட்டம் முண்டு வரையிறேன் பாருங்க. விட்டம் மையத்துக்குள்ள அளவுற விட்டம். விட்டத்தில் இருந்து கொண்டு நான் என்ன செய்யறேன்? ஒரு பரிதியில் ஒரு கோணத்தை எதிரமைக்கிறேன். மையத்தின் விட்டத்தில் இருந்து பரிதியில் எதிரமைக்கும் கோணம் அது வந்து செங்கோணமாக இருக்கும். அது நாங்கள் சொல்லுவோம் அரைவட்ட கோணம் செங்கோணம் என்று சொல்றோம் நாங்கள். ரைட். அப்போ இந்த 2 விஷயமும் இருக்குது. இந்த 2 விஷயமும் தான் எதுக்குள்ள? இந்த கேடிக்குள்ள இருக்குது. ரைட். அப்போ பாருங்கோ, இது ஒரு பாருங்கோ சிடி என்று சொல்றது ஒரு பொது நான்ல இருந்து 2 கோணம் வந்து பரிதியில எதிரமைச்சிருக்கிறோம். இந்த கோணம் உண்டு, இவர் உண்டு. ரைட். அப்போ இந்த இவர் 50 பாகைண்டா இவர் எத்தனை பாகை இருக்க போறார்? 50 பாகை. இவரும் 50 பாகை தான் இருக்க போறார். இனி பாருங்கோ இந்த பிடி என்று சொல்றது என்ன சொல்லுங்க அப்போ? இந்த பிடி என்று சொல்றது இவர் ஒரு விட்டம். ஸோ விட்டத்திலிருந்து பரிதியில் எதிரமைக்கிற கோணம் என்ன இருக்கும்? செங்கோணம். ஸோ இந்த கோணம் செங்கோணமா இருக்க போகுது. 90 பாகை. இந்த கோணம் 90 பாகை என்று இது உங்களுக்கு தெரியும். சரியோ? ஸோ இப்போ இந்த கோணத்தை கண்டமட சிடிஇ எழுதினமண்டா பாருங்கோ 2 விதமாக காணலாம். சிடிஇ
சிடிஇ சாரி சிடிஇ என்ன சிடிஇ ஈக்குவல் டு உங்களுக்கு தெரியும் இங்கே வேறுங்க இது ஒரு முக்கோணமாக இருந்ததுண்டா இது ஒரு முக்கோணம் இது புறக்கோணம் என்ன இந்த கோணம் இந்த கோணம் இவர் புறக்கோணம் இவர் நாங்கள் சொல்லுவோம் என்னது புறக்கோணம் இவர் நாங்கள் சொல்லுவோம் அகத்தெதிர் கோணங்கள் ஒரு முக்கோணம் ஒன்றின் அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகை அப்போ இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்ட வர்றது இந்த புறக்கோணத்துக்கு என்னவா இருக்கும் சமனாக இருக்கும் அதே தான் இங்கேயும் இருக்கு இங்க பாருங்கோ இந்த 50 இந்த செங்கோணம் என்று சொல்றதும் அகத்தெதிர் கோணங்கள் ஸோ முக்கோணம் ஒன்றின் அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகை இந்த புறக்கோணமான சிடிஇக்கு சமனா இருக்க போகுது ஸோ நீங்கள் அதை வைத்து கொண்டும் என்ன செய்யலாம் சிடியை காணலாம் ஸோ அதை வச்சுக்கொண்டு சிடியை கண்டோம்டா 50ஐயும் அரையும் கூட்டி விட்டோம்டா சரி 90ஐயும் கூட்டி விட்டோம்டா சரி ஸோ உங்களுக்கு வர வேண்டிய வருது என்ன ஆன்சர் வருது 140 சிடி என்று சொல்றது 140 பாகம் இது ஒரு வழி அப்படி இல்லாட்டி என்ன செய்யலாம் அப்படி இல்லாட்டி பாருங்க முதலாவது இந்த கோணத்தை கண்டுபிடிக்கிறது இந்த கோணம் நான் இதை நான் என்ன செய்யறேன் அழிச்சு கொள்றேன் அழிச்சு போட்டு சொல்றேன் தம்பிளாங்க ரைட் இந்த கோணத்தை பார்ப்போம் பாருங்க இது இந்த கோணம் உங்களுக்கு தெரியும் 50 பாகை இவர் வந்து 50 இவர் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் 90 அப்படின்டா முக்கோணம் ஒன்று அகக்கோணங்கள்னு கொடுத்தவரை 180 என்ன அப்போ இதில் ஏற்கனவே 90 இருக்குது இது 50ண்டா 140 இவர் 90 இது 50ண்டா 140க்கு வந்துட்டு அப்போ இவர் எத்தனை இருக்க போற பேலன்ஸ் 40 இவர் 40ண்டா உங்களுக்கு தெரியும் இதை பாருங்க இது ஒரு இந்த நேர்கோணத்தின் இந்த கூட்டுத்தொகை என்னென்ன வரப்போகுது இந்த 180 வரப்போகுது இவரெல்லாம் 180 இவ்வளோ 180ண்டா இது 40ண்டா இவர் மிச்சம் எத்தனை இருக்கணும் 140 இருக்கணும் அப்போ தான் கூட்டினா நேர்கோட்டின் கூட்டுத்தொகை 180 வரப்போம் 180 வரும் ஸோ நீங்கள் அப்படியும் கண்டுபிடிக்கலாம் ரெண்டு வழி இருக்குது ரைட் இந்த அடுத்தது இந்த 10வது வழியை பார்ப்போம் 10வது பாருங்கோ எல்ஜி 243 ஈக்குவல் டு 10.3856 ஏனின் 10னுடைய 0.3856 பருமனை காண்க இந்த பருமனை காணப்போறோம் இப்ப பருமன் என்ன முதலாவது எல்ஜி என்று ஆரண்டு பார்ப்போம் எல்ஜி என்று சொல்றது அடி 10 கொண்ட மடக்கைதான் நாங்கள் எல்ஜி என்று சொல்லுவோம் அடி 10 கொண்ட மடக்கை ஸோ இவரை நான் 243 ஈக்குவல் டு என்ன வரப்போகுது 2.3856 இனி இவர் வந்து பாருங்க மடக்க வடிவத்தில் இருக்கு மடக்க வடிவத்தில் இருக்குண்டா இவரை சுட்டி வடிவத்துக்கு மாற்றி விட்டோம்டா 10க்கு மேலே 2.386 வரும் 3856 வரப்போகுது 243 என்று சொல்றது சமனுக்கு அங்கால போகுது அவ்வளோதான் அடி என்று சொல்ற 10 மாறாது மற்ற 2 பேரும் தான் அடுக்கு சமனுக்கு அங்கால போப்பது சமனுக்கு அங்கால இருந்தவர் அடுக்கா வருவார் எனக்கு என்ன வேணும் 10னுடைய 0.386 அப்போ அவரை நான் இந்த 10 எழுதி கொள்ளலாம் பாருங்க 10 2 சக எழுதலாம் 2ஓட 0.386 அவரை கூட்டினாத்தான் 2.386 வந்திருக்கும் 3.56 வந்திருக்கும் இங்கால 243 பாருங்க சுட்டி ரூல்ஸ் சுட்டியில் என்ன விஷயம் படிச்சிருப்பீங்க இங்கே பாருங்க 2னுடைய 2ஆம் அடுக்கு தர 2னுடைய 4ஆம் அடுக்குன்னு இருந்துச்சுண்டா இந்த சுட்டியில் பார்ப்போம் ஒரே அடி இருக்குது அடி என்னது 2 தான் இருக்குது அப்போ ஒரே அடி இருக்கும்போது என்ன செய்யப்போகுது இப்படி பெருக்குப்படுற நேரம் சுட்டிகள் பெருக்கப்படும் போது அடுக்குகள் என்ன செய்யப்படும் கூட்டப்படும் ஸோ 2ம் 4ம் 6 வரும் 2ம் 4ம் 6 வந்து கொள்ளும் அது சுட்டியில் இருக்குது அதே மாதிரி பிரித்தலைக்கும் இருக்குது 2னுடைய 4ஆம் அடுக்கு பிரிக்கிறோம் 2னுடைய 2ஆம் அடுக்குண்டா இதுக்கும் இருக்குது எப்படி ஒரே அடியாண்டா ஒரே அடி ஒரே அடி அப்போ ஒரே அடியை கொண்ட அடி இருக்கும்போது
சுட்டியில் வந்து பிரிவுற நேரம் அடுக்கு என்ன செய்ய மாட்டா கழிபடும். 4ல இருந்து 2 போனா என்னென்ன வரும் 2. இந்த ரெண்டும் இருக்குது. இந்த 2 விஷயமும் இருக்குது இது சுட்டியில். ஸோ அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இவரை நான் என்ன செய்கிறேன் இதில் போடுறேன். அதே ரூல்ஸை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் 10 அடுக்கில் 2 இருக்குது. 2ஓட 0.36 கூட்டுப்பட்டிருக்கு. ஸோ கூட்டுப்பட்டிருக்கண்டா ஆரம்பத்தில் எப்படி இருந்திருக்கணும், இப்படி பெருக்குப்பட்டு இருந்திருக்கணும். 10 2ஆம் அடுக்கு அங்கால 10னுடைய 0.3856 வேண்டி இருந்திருக்கும். ஈக்குவல் டு 243 இப்படித்தான் இருந்திருக்கு. இனி பாருங்க 10 வர்க்கம் எத்தனை 100 தர 10னுடைய 0.3856 ஈக்குவல் டு எத்தனை 243. 100 பேருக்குது இதில் கொண்டு பிரித்து விட்டீங்கன்னா உங்களோட ஆன்சரை வந்துடும். ஸோ உங்களோட ஆன்சர் 10னுடைய 0.356 பெருக்கிற 100 அங்கே கொண்டு 243க்கு மேலே கீழே பிரித்து விட்டீங்கன்னா எத்தனை பேரும் 2.43. ஐயோ 2.43. இந்த 10 கொஸ்டின் வந்து நாங்கள் மெல்லமாக பார்த்தபடியா எல்லாருக்கும் விளங்கியிருக்கும். இதுன்ற பேலன்ஸ் மிச்சம் 15 கொஸ்டினை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் வந்து வரும்.